ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு மெகா ஷட்டவுன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஷட்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னுடைய பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் இருந்துச்சு. இந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நிறைய டைப்பான எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நான் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகேங்களா, அதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொதுவாக ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரியில் நம்ம என்ன டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டாச்சுன்னா நம்ம சொல்கிறது ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர், அப்படி இல்லைன்னா பிளேட் டைப் எக்ஸ்சேஞ்சர். இந்த ரெண்டு தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா காமனாக வந்து சொல்லுவோம். இந்த ஷெல் அண்ட் டியூப்பில் வந்து என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாச்சுன்னா அதில் வந்து என்ன சொல்லுவோம், யூடியூப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டியூப்பு, அப்புறம் கெட்டில் டைப்பு ரீபாய்லர், அதோடைய எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜராக வந்து சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்ஸு. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வந்து பண்ண எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்னு தெரியல. ஆனால் இந்த டாஸ்க்லாம் வந்து ஆட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, இதில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து டியூப் பண்டிலை பற்றி மட்டும்தானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பைப் டு பைப் இருக்குது, அதுக்கப்புறம் ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பிளேட் டைப் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தது வெர்டிக்கல் பிளேட்டு தான். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் பிளேட்டு அது வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா, எல்லாத்துக்கிட்டே மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சர் பார்த்தோம். அந்த கோர் எக்ஸ்சேஞ்சர் என்னென்னு பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெசலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியத்தில் வந்து ரெடி பண்ணியிருந்த ஒரு எக்ஸ்சேஞ்சர். ஓகேங்களா, இது வந்து கோர் எக்ஸ்சேஞ்சரு. அலுமினியம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெசலுக்கு உள்ள அந்த கோர் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நடந்த ஷட்டவுன். இப்படி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருந்துச்சு. அப்போ இந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஸ்வல் எப்போவுமே நம்முடைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான் பிளைண்டிங், டீபிளைண்டிங் வந்து ஆக்டிவிட்டீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சர் வந்து கேட்டகரி வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஃபிக்ஸ்டு டியூப் எவ்வளவு, யூடியூப் எவ்வளவு, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஹெட் எவ்வளவு, இந்த ஹேர்பின் டைப் எவ்வளவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் எக்ஸ்சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லூப் ஆயில் கூலர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா பண்டில் புல் அவுட் பண்ணோம். பண்டில் புல் அவுட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரோஜெட்டிங் பேக் அனுப்பினோம். அங்கே வந்து ஹைட்ரோஜெட்டிங் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஷுவல் 3 ஹைட்ரோ டெஸ்ட்டு. ஓகேங்களா, இதுதான் நடந்துருந்துச்சு. இந்த ஹேர்பின் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இதில் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இந்த ஹேர்பின் டைப் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பெல்லோ கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த ஷெல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பெல்லோ. நார்மலாக நம்மளுடைய எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஷெல்லில் வந்து பெல்லோ இருக்கும். அது வந்து நம்ம ஃபிக்ஸ்டு டியூப்பாக இருக்கும், ஃப்ளோட்டிங் ஹெட்டாக இருக்கும், அதை வந்து நம்ம வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். இந்த எக்ஸ்சேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன எக்ஸ்சேஞ்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த டியூப் ஷீட்டோடைய டயாவே பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 இன்ச்சு தான் இருந்துச்சு. அந்த 8 இன்ச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டியூப் பண்டில் விட்டுருந்தாங்க. இந்த டியூப் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 38 டியூப்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த எக்ஸ்சேஞ்சரில் வந்து இந்த இதை வந்து நம்ம எப்படி புல் அவுட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. அப்போது என்ன டிஸ்கஸ் பண்ண சீனியர்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அதில் பெல்லோவில் வந்து லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அசம்பிளியே கீழே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் வச்சு ஹைட்ரோஜெட்டிங் பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெல்லோ லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணி அப்புறம் இந்த டோட்டல் எக்ஸ்சேஞ்சர் தூக்கணும். இந்த எக்ஸ்சேஞ்சருடைய டோட்டல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1.2 டன்ஸ் இருந்துச்சு. 1.2 டன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து தூக்குறதுக்கு வந்து ஸ்ப்ரெடர் பாரு எல்லாம் ரெடி பண்ணி எலிவேஷன் பார்த்திங்கன்னா 42 மீட்டர் ஹைட்டு.
அப்போ அதுக்கு இந்த மாதிரி க்ரெயின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சோம். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஷட்டவுனில் வந்து கிடச்சிது. மேஜராக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ், இந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ஒரு 6-7 எக்ஸ்சேஞ்சஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப் லீக் வந்துச்சு. டியூப் வந்து பார்த்திங்கன்னா புல் அவுட் பண்ணோம். டியூப் புல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா. இந்த ஷட்டவுனில் வந்து நான் லேர்ன் பண்ணது என்னன்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஷட்டவுனுமே வந்து பிளான் பண்ணி அதோடைய ஃபுல் மைக்ரோ லெவல் பிளானிங் பண்ணணும். அந்த மைக்ரோ லெவல் பிளானிங் பண்ணலைன்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருங்கிறத நாங்கள் வந்து இந்த ஷட்டவுனில் வந்து பார்த்தோம். என்னென்னு அப்போ இந்த ஷட்டவுனில் வந்து நான் லேர்ன் பண்ணதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நிறைய டைப் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். யூடியூபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட்டு, ஃபிக்ஸ்டு டியூப்பில் வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல், அப்புறம் வந்து ஹேர்பின் டைப்பில் வந்து ஹேர்பின் டைப்னு சொல்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த நார்மலான ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர் தான். அது வந்து இந்த டபுள் டக்கர் எக்ஸ்சேஞ்சர் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சர் ஒரு ஷெல்லுலேருந்து இன்னொரு ஷெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் வந்து பின்னாடி யூ பெண்டு வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த யூ பெண்டை வந்து கழட்டிட்டு ஹைட்ரோஜெட்டிங் பண்ணி திரும்பி வந்து யூ பெண்டை மாற்றிட்டு ஷெல் சைடு டியூப் சைடு ஹைட்ரோ அடிச்சிங்கன்னா அந்த இது முடிஞ்சு. இது வந்து ஹேர்பின் டைப்பு எக்ஸ்சேஞ்சர்ஸ்னு சொல்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா டியூப் டு டியூப்பு. இந்த டியூப் டு டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷெல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டியூப், அதாவது டியூப்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து மல்டிபிள் காயில்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டியூப் தான் அதில் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா. அது வந்து டியூப் டு டியூப் இருந்துச்சு. அதில் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா பிளைண்டிங் பண்ணிவிட்டு, அந்த பிளைண்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போரோஸ்கோப்பி பண்ணோம். போரோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹைட்ரோ அடிச்சுட்டு அதை கிளியர் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸு, அதாவது அந்த எக்ஸ்சேஞ்சருடைய சர்வீஸை பொறுத்து ஹைட்ரோ அடிக்கணுமா நிமாட்டிக் டெஸ்ட் பண்ணணுமான்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து QC வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த இடத்து சர்வீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிமாட்டிக் பண்ணணுமோ நிமாட்டிக் பண்ணோம், எந்தெந்த சர்வீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணுமோ அதை வச்சு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணோம். இப்படி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லேர்ன் பண்ணோம். இந்த வீடியோ நான் வந்து எதுக்கு போனேன்னா, இந்த வீடியோ வந்து நம்முடைய இந்த டைமில் வந்து நான் இந்த ஷட்டவுன் அட்டன் பண்ணேன். இதில் வந்து இந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பேக்கேஜில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. ஓகேங்களா. அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.